வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, ஏப்ரல் மாதம் ராசி பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரிங்களா, ராசி இல்லை லக்னம். ஓகே, லக்னத்தை வச்சு பாருங்கள், ஒன்று ஈஸி. இப்போ லக்னம்னா உங்கள் கட்டத்தில் லா எங்கே போட்டிருக்குன்னு பாருங்கள், அதுதான் லக்னம். அது ஒன்றும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அதை வச்சு பார்க்கும்போது ஒன்றும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். சரி, இந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன சிறப்பு? ஏப்ரல் தான் தமிழர்களுக்கான மந்த்தே. ஏன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 16. நம்மளுக்கு வந்து இந்த சித்திரை அப்படின்றது தான் ஒரு புத்தாண்டாகவே ஆரம்பிக்கிறது. ஸோ ஏப்ரல் புனிதமான மாதம் நம்மளுக்கு ஒன்று. இன்னொன்று சித்ரா பௌர்ணமி வருது, சித்திரகுப்தர். சித்தர்களுடைய நிறைய ஆசீர்வாதம் வாங்கணும்னா சித்ரா பௌர்ணமி. சித்திரை திருவிழா, மதுரை குலுங்கன்ற மாதிரி ஃபுல் சித்திரை திருவிழா வருது. ஸோ இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு புனிதமான மாதம். ஓகேங்களா, இந்த புனிதமான மாதத்தில் நம்ம ராசிக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது, எதுலலாம் நல்ல வாழ்க்கையில் முன்னேறலாம், வேறு எந்தெந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். இது கூடவே இந்த பண்டிகைகள், இந்த முக்கியமான நாட்கள், இந்த பௌர்ணமி, அமாவாசை இதையும் கலந்து சொல்கிறேன். அதுக்கேற்ற வழிபாடுகள் பண்ணிட்டு வர இந்த ஏப்ரல் மாதம் நம்மளுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். சிம்ம ராசி சிம்ம லக்னம் எப்படி இருக்குது நம்மளுக்கு? நம்மளுக்கு அஷ்டமசா நீங்கள், அதனால் நம்மளுக்கே தெரியும் என்ன டஃப்ன்ட்டு. ஆனால் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அந்த மாதிரிலாம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அதில் ஜெயிச்சிட்டோன்னாவே நம்ம எல்லாத்தையுமே ஜெயிச்ச மாதிரி தான். சரிங்களா, இதிலலாம் நல்ல விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னா, முன்னாடி நம்ம சொன்னது தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க. கையில் எவ்வளோ காசு இருக்கோ பரவாயில்ல. நிறைய பேர் வந்து என்கிட்ட காசு இல்லை எப்படி சாப்பிட்றீங்க, எப்படி ட்ரெஸ்ஸு போட்டுருக்கோம், அப்போல்லாம் இல்லை. ஏதோ ஒரு விதமான கையில் காசு இருக்குல்ல, அந்த காசை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அவங்கவுங்க பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் சரிங்களா, யாருமே ஏழை பணக்காரன் இல்லை. அது அவன் மைண்ட் செட்டை பொறுத்து தான். சில பேருக்கு வந்து 10,000 ரூபாய் இருந்தாலே பணக்காரனாக ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் 10 கோடி இருந்தாலே முன்னே அளவு கையில் காசு இல்லைன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அது அவங்களோட நிலைமையை பொறுத்து. ஸோ உங்கள் கையில் என்ன காசு இருக்கோ அதை இன்வெஸ்ட்மெண்ட் போடுங்க. இப்போ போடுற காசு வளர ஆரம்பிக்கும். ரொம்ப சிம்பிள், போடுற காசு இப்போ வளர ஆரம்பிக்கும். அதனால் சின்ன இதான் ஒரு நல்ல கரெக்டான இடத்துல நகைச்சீட்டு போடுறதோ, இல்லை நகைச்சீட்டு போடுறது இப்போ பயமாக இருக்குன்னா ஸ்டாக் மார்க்கெட் போடுறதோ, இல்லை இப்போ உலகத்தில் அங்கங்கே ஏற்கனவே நிறைய போர் பதட்டங்கள் நடந்துட்டுருக்கு. அதுக்கெல்லாம் மெயின் காரணம் சிம்மம் தான். சிம்மத்தில் கேது, சிம்மத்தோட சனி தொடர்பு, அதுதான் இவ்வளோ போர் பதட்டத்துக்கும் காரணம். ஸோ எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஏறும் எப்படி இறங்கும்னு தெரியலன்னு பயந்திங்கன்னா நகை வாங்குங்க, தங்க நகை, சின்ன காயினாவோ எப்படியோ ஒரு விதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ரொம்ப சந்தேகம் இருந்ததுன்னா ஜாதகம் பார்த்துட்டு நம்ம வந்து உங்களுக்கு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கரெக்டுன்றதை பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தாராளமாக ஜெயிச்சிடலாம். சரிங்களா, இது ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட். அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை கூட யாரும் ரொம்ப நாள் வண்டி வாங்காமல் இருக்கேன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வண்டி வாங்கலாம். நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நிலம் வாங்கலாம். நிலம் வாங்குறதுக்கும் பெஸ்ட்டான டைம் இது. அப்புறம் அம்மா தாய் ஸ்தானத்தில் இருக்கவங்க கிட்ட, இல்லை தந்தை ஸ்தானத்தில் இருக்கவங்க கிட்ட திருப்பி அந்த ரேப்போ பில்டிங் பார்த்து பெஸ்ட்டான டைம். திருப்பி போய் பேசுறதுக்கு, தாய் தகப்பனை வந்து வெளியே எங்கன்னா கூட்டிகிட்டு போகிறதுக்கு, அவங்கள சந்தோஷமாக வச்சுருக்கிறதுக்கு பெஸ்ட்டான டைம். ஏன்னா சிம்மம் வந்து ஜென்ரலாகவே உருன்னு இருப்பாங்க. இவங்ககிட்டையும் யாரும் சீக்கிரம் போக மாட்டாங்க, இவங்களையும் யார்கிட்டையும் சீக்கிரம் போக மாட்டாங்க. அப்பா அம்மா, அதுவும் இந்த 1-1.5 வருஷத்தில் அப்பா அம்மா யாராக இருந்தாலும் பொண்டாட்டி பிள்ளைங்க அப்பா அம்மா எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு கடுன்னு இருப்பாங்க. இப்போ வந்து பேச்சப் ஒர்க் பண்ணுற வேலை. இப்போ வந்து நீங்கள் வந்து அப்பா அம்மா கிட்டலாம் போயிட்டு எதனா பேச்சப் ஒர்க் பண்ணணும், திருப்பி பேசணும், கொஞ்சம் எதனா ஒரு சாரி கேட்டு தாஜா பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும், இல்லை எல்லாம் ஒன்றா எப்போ போல் இருக்கணும்னா அந்த பேச்சப் ஒர்க் பண்ணுறதுக்கு இது வந்து பெஸ்ட்டான டைமுங்க. தாராளமாக பண்ணலாம். இதெல்லாம் நம்ம லைஃப்பில் பண்ணி தான் ஆகணும். தாராளமாக பண்ணலாம். இன்னொன்று, யாராவது சிங்கிளாக இருக்கேன், நான் லவ் பண்ணுறதுக்கு நான் தேடிட்டுருக்கேன் அப்படின்னா தாராளமாக இது பண்ணலாம். சில பேர் ஃப்ரெண்ட்ஸே தேடுவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி சிம்மா அதாவது இந்த 1-1.5 வருஷம் ரொம்ப மாதிரி கடுப்பாகிடும், யார்கிட்ட பேசுறதுன்னு தெரில. ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நிறைய ஆப் இப்போ வந்து நான் ஒரு நல்ல ஆப்பாக சொல்கிறேங்க. நீங்கள் பாரு, நான் ஆப் பண்ணோன்னே இப்போ எது சொன்னாலும் பயங்கரமாக போயிடுது. அதனால் ஜென்ரல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக அது ரிலேட்டடாகவே நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்குலாம் சில ஆப்ஸ் இருக்குது. ப்ராப்பர், ஏன்னா ஆப் பேர் சொல்லக்கூட, பட் குட் ஆப்ஸ் இருக்குது. இப்போ நான் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை ஜோதிடர்கள் கூட அந்த அளவுக்கு வரல, பட் நான் இ-காமர்ஸ் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன், ட்ரைனிங் கொடுக்குறேன்னா அது சம்மந்தமான பிஸ்னஸ் ஆட்கள் மீட் பண்ணுறதுக்கெல்லாம் சில நெட்வொர்க்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நெட்வொர்க்கிங்கில் போகிறதுக்கு பெஸ்ட்டு. அதுவும் நெட்வொர்க்கிங் பிஸ்னஸ் சொல்லுங்க. உங்கள் இப்போ ரியல் எஸ்டேட் இருக்கேன், ரியல் எஸ்டேட் சம்மந்தமான மக்கள்லாம் போய் மீட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான டைம். இது ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்த் ரிலேட்டடாக இஷ்யூஸ் இருந்தால் அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான டைம்.
ஹெல்த் இஷ்யூஸ். ஏன்னா சிம்மம்லாம் வந்து அதான் இந்த 1-1.5 வருஷத்தில் ஹெல்த் ரொம்ப ஸ்பாயில் ஆகிருக்கும். சிம்மம்லாம் வந்து அந்த காலப்புருஷ தத்துவத்துக்கு அதெல்லாம் வந்து இருதயம்னு சொல்லுவாங்க. ஹார்ட்டை நல்லா பார்த்துட்டேன்னா ரொம்ப டென்ஷன் ஆவாங்க, ரொம்ப கோபப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சூரிய நாடி சந்திர நாடிலாம் இருக்கும், அவங்களுக்கு சூரிய நாடிலாம் பயங்கரமாக வேலை செய்யும். சூரிய நாடி ரொம்ப பயங்கரமாக வேலை செய்யும். நீங்கள் எப்படின்னா இந்த கருப்பு சாமிக்கு பூஜை பண்ணுறவங்க, குறி சொல்கிறவங்க, அவங்கெல்லாம் பாருங்கள், அவங்க சும்மா அவங்க நம்ம மூக்கில் கை வச்சு பார்க்க முடியாது, ஆனால் அவங்களுடைய மூச்சு விடுற போது ரைட் சைடுன்னு பாருங்கள், உஷ்ணம் பயங்கரமாக இருக்கும். அந்த சூரிய நாடின்றது தான் உங்களுக்கு ஜாஸ்தியாக ஓடும். சிம்மத்துக்கும் ஜென்ரலாக சூரிய நாடி அதிகமாக ஓடும். சூரிய நாடி அதிகமாக ஓடிச்சுன்னா லைட்டு இதயம் இஷ்யூஸ் வரும். எல்லாருக்கும் கிடையாது, சில பேருக்கு. அப்போனா என்னென்னா இது பயம்படுத்துறதுக்கு இல்லை, சந்திர நாடி நீங்கள் ரெகுலராக ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். யாருக்காவது உங்களுக்கு நல்ல யோகா பிராணாயாமம் தெரிஞ்சால் அந்த முத்திரை வச்சுட்டு 2 நாடியும் ஆக்டிவேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உடம்போட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணலாம். இல்லை நான் எப்பவும் போல் அதுவாக வருது, அதுவாக உள்ளே காற்று போகுது, அதுவாக வெளியே காற்று வருதுன்னா ரொம்ப கஷ்டம். யோகா பண்ணுங்கள், மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். அது நம்ம வந்து யோகா மூச்சு பயிற்சி எது அசால்ட்டாக நினச்சிட்ருக்கோம். அது வந்து உங்கள் சூரிய நாடி சந்திர நாடி ஆக்டிவேட் பண்ணுறது. அதை ஒழுங்காக நீ ஆக்டிவேட் பண்ணாலே ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கிற இஷ்யூஸ் ரொம்ப கம்மியாகும். நீங்கள் ஹெல்த்து உங்களுக்கு வந்து இது எல்லாமே இது ஒன்றோட ஒன்று கனெக்ஷனுங்க. நம்ம இது சொல்லுவோம், இந்த அஸ்ட்ராலஜின்றது மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ். அதாவது உலகத்தில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அஸ்ட்ராலஜிக்கில் வந்துடணுவாங்க. உங்களுடைய ஹெல்த் சரியாயிடுச்சுன்னா உங்களுக்கு பணம் சம்மந்தமான பிரச்சனைகள் கம்மியாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்து சரியாச்சுன்னா பணம் சம்மந்தமான பிரச்சனைகள் கம்மியாகும், எதிரிகள் சம்மந்தமான பிரச்சனைகள் கம்மியாகும். நீங்கள் நல்லா பாருங்கன்னா, பெரிய பணக்காரர் அவர் பண்ணுற தொழிலுக்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்க, ஆனால் சமாளிச்சுக்கிட்டே வருவார். 2000 கோடி ஏமாற்றிட்டு போய் உக்காருவார். அவரை யாரும் டச் பண்ண முடியாது. நம்ம விவசாயிங்க 20,000த்துக்கு கடன் வாங்கிட்டு அவமானத்தில் எதனா சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி அது நடந்துகிட்ருக்கு. நான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போனா என்னென்னா, உங்கள் பணம் அதிகமாக எதிரிகள் பலம் இழப்பார்கள். இதெல்லாம் ஒரே வீடு கனெக்ஷன். ஆமாம், உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்குன்னா நல்லா சம்பாதிக்க ஆரம்பிங்க, அவங்க தானே சைலண்ட் ஆகிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி ஹெல்த்து வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? நீங்கள் வந்து அடுத்து தொழில் யாராவது பண்ணுறீங்கனாலும் தொழில் முன்னேற்றங்கள் ஆகிட்டதுக்கும் எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் நீங்கள் எதனா வெளிநாடுலாம் அனுப்புகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். தொழில் முன்னேற்றத்துக்கு வந்து சூப்பராக இருக்குது வாய்ப்புகள். சுப நிகழ்ச்சிகள் வந்துக்கிட்டே இருக்கும் சார். ஏன்னா அந்த தொழிலையும் ப்ராஃபிட் நல்லா வரும். நம்ம சொன்ன மாதிரி சுப நிகழ்ச்சிகள், யாராவது இந்த மகப்பேருக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். மகப்பேருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் முன்னேறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆஃபீஸில் ப்ரமோஷன், ஏன்னா கொஞ்ச நாள் நம்மள வந்து ஆஃபீஸ்லலாம் கண்டுக்கவே ஒரு பொருட்டாகவே கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா சிம்மத்தை வந்து தூக்கி வச்சு பார்ப்பாங்க, லைக் இவங்கிட்டலாம் போகக்கூடாதுன்ட்டு. இன்றைக்கி எல்லாருமே அந்த பயம் விட்டுட்ருக்கோம். அதெல்லாம் திரும்பி வரும். அந்த பழைய கெத்து, அந்த பழைய பவர், அதெல்லாம் திரும்பி வரும். ஸோ நியூஸஸ், நல்ல நியூஸ் எக்கச்சக்கமாக வரும். எதில் வந்து நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும்னா, திருமணம் யாராவது புதுசாக பொண்ணு மாப்பிள்ளெல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா கரெக்டான வீடாக கரெக்டான மக்களை பார்க்குறோமான்றதை விசாரித்து அதுக்கப்புறம் போன்றது ரொம்ப நல்லது. நீங்கள் யாரை கூட கூட்டிகிட்டு போகிறீங்க, இப்போ மாமா முறையில் கண்டிப்பாக யாருனா வருவாங்க, மாமா சித்தப்பாங்க இவங்களாம் வருவாங்க, இல்லை ஊர் பெரியவங்கன்னு யாருனா வருவாங்க. யாரை கூட்டிகிட்டு போகிறோன்றதை பத்திரமா பார்த்தாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க கல்யாணத்துலலாம் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. ஊர் தலைவர்கள்னு சில பேர் உள்ளே வந்து உக்காந்துட்டு அவங்க பண்ண பஞ்சாயத்து தான் பெருசாகிடுச்சு. கல்யாணத்தை பெரிய பிரச்சனையானது. ஊருக்காரங்க வந்து ஊருக்கு இந்த செய்முறை செய்யணும், ஊருக்கு செய்முறை செய்யணும்னா சொன்னாங்க. அதெல்லாம் சிட்டியில் இருந்தவங்களுக்கு வந்து சிட்டியில் புதுசாக பொண்ணு எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இது என்னது, இது ஒன்றுமே புரியலையன்ற மாதிரி இருந்தது. யாரும் தப்பு கரெக்டாக சொல்ல முடியாது. அந்த பழக்க வழக்கங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. இது என்ன புதுசாக இருக்குது, அதான் கடைசி நேரத்தில் சொல்லும்போது புதுசாக இருக்குன்ட்டு டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. இது வந்து இந்த மாதிரி யாராவது தேவையில்லாமல் உள்ளே வந்து குழப்புவாங்க. அதனால் அதான் முன்னாடி சிம்ம ராசி லக்னம்னாவே தெரியும். இப்போதைக்கு கல்யாண விஷயத்தை ஏமானா உள்ளே குழப்புவான்னு தெரியும். யார் என்னென்னு முன்னாடி யோசித்து பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம், பிரச்சனை இல்லாமல் வந்துடலாம். சரி, யாரையும் தப்பு சொல்ல முடியாது. நம்ம ஜாதகம் நிலமை அப்படி இருக்குது, அதனால் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா தப்பிச்சிடலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஏற்கனவே ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, அதான் சிம்மனாவே கொஞ்சம் உருன்னு இருப்பாங்க சும்மாவே. அது இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவங்களோட 7ஆம் வீட்டில் ராகு இருக்குது, சனி பகவான் இருக்குது, இவங்களில் வந்து கேது இருக்குது, சனி பகவானுடைய தாக்கம் இருக்குன்னா ரொம்ப கஷ்டம்.
அதனால் சுக்கிரன் நல்லா ஆக்டிவேட் பண்ணுங்க. நம்ம இந்த சுக்கிரன் ஆக்டிவேஷனுக்கு கிளாஸே நடத்துவோம். ஒரு கிரகத்தை வந்து பல விதமாக ஆக்டிவேட் பண்ணலாம். மெட்டல் மூலயமா, கலர் மூலயமா, விதைகள், சீட்ஸ், தானியங்கள் மூலயமா, இதெல்லாம் நிறைய இது வேணால் நம்ம அதுக்கெல்லாம் நிறைய கிளாஸஸ் எடுப்போம். புதுசாக கல்யாணம் ஆகிறவங்களுக்கும் அது நல்லது. ஜென்ரலாகவே சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே இந்த கிரகஸ்தன்னு சொல்லுவாங்க, இந்த ஃபேமிலி லைஃப்ன்றது ரொம்ப நல்லா சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக அது பண்ணலாம். ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தா லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி தாயாரோட லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். சிவன் வந்து அம்பாலோடு வழிபடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போய் வழிபடுங்க. அன்னதானம் கொடுங்க. பிரிஞ்சு சாதம் அந்த மாதிரி கிராண்டான அன்னதானமாக கொடுத்துட்டு வர ஏப்ரல் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும். சரி, இப்போ உங்கள் ராசிக்கு வந்து எல்லா முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம். ஓவராலாக எப்படி இருக்கும், கல்யாணம் யாருக்கு, வேலை, மகப்பேறு, கடன், கொடுக்கறது வாங்குறது, தொழில் யாருக்கு அமையும், ஆஃபீஸில் ப்ரொமோஷனுக்கு அமையும், வெளிநாடு போகிறது, உடல் உபாதைகளில் எப்படி சரி பண்ணுறது, என்னென்ன வழிபாடுகள், எந்தெந்த தெய்வங்கள் எந்தெந்த நாளில் வழிபாடு பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வந்து முக்கியமாக ஒரு ஓவராலாக எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். சூப்பர். இப்போ அதான் 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்கும். ஒரு ராசியும் ஒரு கோடி பேருக்கு பொதுவாக சொல்லியிருக்கோம், பொது பலனாக சொல்லியிருக்கோம். இதுவே ஒர்க் ஆகும். ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை, எனக்கு இது பத்தலை, எனக்கு ஒன்றும் கிளாரிட்டி வேணும், இல்லை நீங்கள் சொல்கிறது சிலது எனக்கு நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் பார்க்கணும். சரிங்களா? ஒன்று உங்கள் ஏன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு கிரக நிலைகள் மாறும்ல, அப்போது அதை வச்சு தனிப்பட்ட ஜாதகம் வச்சு பார்க்கணும். இது ஒன்று. இன்னொன்றுங்க, ஜாதகம்ன்றது ப்ரெடிக்ஷன். இது நடக்கும், இதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு கால்குலேஷன், இதுதான். ஓகேவா? இதை தாண்டி நமக்கு வந்து இந்த கிரகங்களோட எப்படி நம்ம வந்து ஒரு அலைன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய வேவ் லென்த்தில் நம்ம அலைன்மெண்ட் ஆகிட்டோம்ல, அவங்க போக்குலேயே நம்ம போயிடணும்னா ஜெயிச்சிடலாம். இப்போ சனி பயிற்சி நடக்குதுன்னா அப்போ அந்த சனி தாக்கம் குறைக்கிறதுக்கு என்னென்ன, இப்போ நான் வந்து தெய்வ வழிபாடுகளாக சொல்லியிருக்கேன். ஆனால் இதை தாண்டி நிறைய இருக்குது. விதைகள், கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, நறுமணங்களை வச்சு அவ்வளோ விஷயம் நம்ம சாதிக்கலாம். அதனால தான் கோவிலில் சாமிக்கெலாம் பூலாம் கொடுக்குறோம், நறுமணத்துக்கு எது கொடுக்குறோம். ரொம்ப பெரிய ஆளுங்க போது நிறைய இந்த எசென்ஷியல் ஆயில் தருவாங்க, அரோமா தெரப்பின்னு, நறுமணங்களை வச்சு நிறைய மேஜிக் பண்ணலாம். விதைகள், கோவிலில் வந்து ஒரு சாமியை பிராண பிரதிஷ்டம்னு சொல்லுவோம். அந்த சாமியை பிரதிஷ்டம் கீழே நவதானியம் கொட்டுவோம். எதுக்கு நவதானியம்? அந்த நவகிரகங்களுடைய சக்தியும் உள்ளே இறங்கும். அப்போ அதை நமக்குள்ளே எப்படி கொண்டு வரது? விதைகள் மூலமாக பயிற்சிகள். கலர், ஒரு கலர் ஒரு கிரகம், எந்த கலரை போட்டால் இப்போ என் கிரகத்துக்கு எது வேலை செய்யும், இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பயிற்சிகளாக சொல்லித்தரேன். எக்கச்சக்க பயிற்சிகளாக சொல்லித்தரோம். அதாவது ஒரு ஜோதிடத்தை நான் கேட்டேன், அவர் கல்யாணம் நடக்கும்னாரு, அவர் சொன்னதுனால நடக்கும்னா அப்படிலாம் நடக்காது. அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது, அதுக்கான முயற்சி எடுக்கணும். முயற்சி கூட அது நடத்துறதுக்கான சில சப்போர்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இந்த பயிற்சிகள் பண்ணணும், இந்த கோவில்கள் பண்ணணும். கோவில் சாமி ஒன்று கூட ஒன்றும் சில பயிற்சிகள்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் பண்ண ஒரு இடம் ஒன்று, ஏன்னா ஒரு கிரகத்துக்கே எனக்கு சொல்கிறதுக்கு மணிக்கணக்கில் ஆகும். அதனால் எல்லாமே இந்த 8-10 நிமிஷத்துக்குள்ளே அடக்க முடியாது. வேணுன்றவங்க என் நம்பரை கால் பண்ணி உங்களுக்கு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒன்றும் குறிப்பிட்டு சில வழிமுறைகள் சொல்கிறேன். ஒன்றும் குறிப்பிட்ட அட்வான்ஸ்டாக தெய்வ வழிபாடுகள், கையில் என்னென்ன மாதிரி தானியங்கள் கையில் வச்சுக்கலாம், வீடு எந்தெந்த கலரில் இருந்தால் நீங்கள் கேட்குற விஷயங்கள் மாறுன்றதுல வாஸ்து, நியூமராலஜிலாம் கலந்து சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வர இந்த ஜோதிடம், இது வந்து இந்த ஆன்மீகத்துக்குரிய கொஞ்சம் அறிவியலையும் கலந்துட்டு வர உங்கள் முயற்சிகள் சேர நீங்கள் கேட்குற எல்லா விஷயமும் எல்லாமே இந்த ஏப்ரல் புத்தாண்டில் அந்த சிவபெருமான பார்வத்தை நடத்தி வைக்க டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.